Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அருமையான நாளிலும் சியோன் முழு வேதாகம ஆய்வில் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 18வது அதிகாரத்திலே தாவீதினுடைய அநேக வெற்றிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது பெலிஸ்தியரை முறியடித்ததையும் காத் பட்டணத்தையும் அதில் கிராமங்களையும் பெலிஸ்தியர் கையிலிருந்து பிடித்து கொண்டதையும், மோவாபியரை முறியடித்து அங்கே தொடர்ந்து சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதி அண்டையிலே அங்கே தாவீது வந்து அந்த யுத்தங்களை நடத்துகிறதையும் அதிலே தாவீது ஜெயம் எடுக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஏதோமிலே தானியம் போட்டு ஏதோமியர் எல்லோரையும் சேவிக்கும்படியாக அங்கே காரியங்கள் நடந்ததை குறித்து பார்க்கிறோம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 13வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீதை காப்பாற்றினார், தாவீதுக்கு ஜெயத்தை அளித்தார். தம்முடைய உண்மையான மக்களுக்கு தேவன் எப்பொழுதும் உதவி செய்யவும் பாதுகாக்கவும் ஜெயத்தை தரவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி இதே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆசீர்வாத ஊற்று பாய்ந்தோடும். தேவன் துன்ப நேரத்திலே நமக்கு உதவி செய்கிறவர், சாத்தானுடைய எல்லா வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர், தம்முடைய ஆவியினால் நம்மை வழி நடத்துகிறார். அவர் யெகோவா நிசி, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றிற ஆவியானவரை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே அம்மோனியருக்கு எதிரான யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அம்மோனிய ராஜா நாகாஸ் மரித்த பின்பு அவன் ஸ்தானத்திலே அவனுடைய மகன் ஆனூன் ராஜாவாகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். இதோ அந்த ஆனூன் ராஜாவாகின போது இந்த ஆனூனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக தாவீதின் சேவர்கள் அங்கே வந்த பொழுது அந்த சேவர்களை அவமானப்படுத்தி விட்டதை அங்கே இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவேதான் தாவீது அங்கே இதை கேட்டபோது யோவாபையும் பலசால் இராணுவம் முழுவதையும் அங்கே அம்மோனின் புத்திரருக்கு எதிராக அனுப்பி அங்கேயும் அவர்கள் முறியடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அம்மோனிய சீரியனுடைய உதவியை நாடினாலும் சீரியர்களும் முறியடிக்கப்பட்டு போனார்கள், அம்மோனியர்களும் முறியடிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தர் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எதிராக பல காரியங்கள் பல எதிரான பொல்லாப்புகள் எல்லாம் சத்துருவானம் கொண்டு வந்தாலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை நேசிக்கிற நேசர் நம்மோடு இருந்து யுத்தங்களை அவர் நடத்துகிறவர், ஜெயத்தை நமக்காக பெற்று தருகிறவர். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே ரஃபா பிடிக்கப்படுவதை குறித்தும் பெலிஸ்தருடன் போர் ஏற்பட்டு மீண்டுமாய் அங்கே பெலிஸ்தருடைய தேசத்திலே கோலியாத்தினுடைய சகோதரர்கள் கொல்லப்படுவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகின போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரனாகிய கோலியாத்தின் சகோதரனாகிய லாகாமியை கொன்றான். அதே போல இங்கே தாவீதின் சகோதரனாகிய சிமியின் குமாரன் யோனத்தான் இங்கே காத்திலே அந்த இன்னொரு சகோதரன் கோலியாத்தினுடைய சகோதரனை கொல்வதை குறித்து பார்க்கிறோம். காத்தூரில் ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் சேவன் கையினாலும் மடிந்து போனார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர், நம்மோடு இருந்தும்
நமக்கு எதிரான யுத்தங்களை அவர் நடத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறுவோம். உன்னதரான தேவன் தாமே இந்த ஆய்விலே பங்கு பெறுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னத ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.